வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். பொறுமையை கடைபிடித்தால் பெருமை வந்து சேரும் என்று சொல்லும் கன்னிராசி அன்பர்களே, மே மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்திலேயே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் புதன் வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் குரு வீட்டில் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். புதனோடு தனாதிபதியாகவும் புதுராஜித்த ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று கூடியிருக்கிறார். இந்த புத சுக்கிர யோகம் ஒரு பொன்னான யோகமாகும். கசந்த காலங்கள் மாறி வசந்த காலங்கள் வரப்போகிறது. பார்க்கும் குரு வரவால் பணவரவு திருப்தியாகும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவர். தொழில் முன்னேற்றத்திலேயே குறியாக இருப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு கிடைக்கும். கல்யாண கனவு கைகூடும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பட்ட படிப்பை முடித்த உங்கள் பிள்ளைகள் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டால் அந்த முயற்சி வெற்றி பெறும். தாய் வழி ஆதரவு பெருகும். 12இல் சஞ்சரிக்கும் ராகுவால் பயணங்கள் உறுதியாகலாம். வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வரலாம். கண்ணியம் மிக்க மனிதர் ஒருவர் உங்கள் கடமை செவ்வனே நடக்க உறுதுணையாக இருப்பர். சொத்துக்களால் லாபமும் சொந்தங்களால் மேன்மையும் வந்து சேரும். 6இல் கேது இருப்பதால் எதிரிகளின் பலம் குறையும். புதிய பணியாளர்களை சேர்ப்பதில் மும்பரம் காட்டுவீர்கள். ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அவருக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வது நல்லது. புதனுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் புதிய திருப்பங்கள் காணலாம். சுக்கிரனின் வக்ர நிவர்த்தி காலம். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். வாய்ப்புகள் கை நழுவி செல்லும். ஆனால் சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது மிக மிக யோகம் தரும் நேரமாகும். சுக்கிரன் வக்ர நிவர்த்தியானவுடன் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். தக்க விதத்தில் தன லாபமும் வந்து சேரும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்த்து வைப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. புதனின் வக்ர நிவர்த்தி காலம். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்குகிறார். அவர் மாத தொடக்கத்தில் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் இருக்கிறார். வக்ர நிவர்த்தியாகி வளர்ச்சியை கூடுதலாக கொடுக்க போகிறார். தொழிலில் நிறைந்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து சேரும். உறவினர் பகை அகலும். ஊர் மாற்றம் இடமாற்றம் உறுதியாகலாம். பழைய பணியாளர்கள் விலகினாலும் புதிய பணியாளர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். மேச புதனின் சஞ்சாரம். மே 8ஆம் தேதி மேசராசிக்கு புதன் செல்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். மங்கள ஓசையும் மழலை ஓசையும் இல்லத்தில் கேட்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். வியாழக்கிழமை தோறும் தென்முக கடவுளை வழிபடுவது நல்லது. அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டையும் பௌர்ணமியில் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள். பெண்களுக்கு சிறப்பு பலன்கள். எதிர்ப்புகள் நிறைவேறி இனிமை சேர்க்கும் மாதம் இது. புதிய பாதை புலப்படும். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தகராறுகள் தானாக விலகும். பெற்றோரின் ஒத்துழைப்பு தக்க சமயத்தில் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களாலும் கூடுதல் நன்மை உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் திருமண பேச்சு நல்ல முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் உள்ளவருக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு வழங்குவர். சலுகைகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். திருப்பணிகளுக்கு பொருள் கொடுத்து உதவுவீர்கள். இல்லத்தில் துளசி வைத்து வழிபடுவது நல்லது. சித்ரா பௌர்ணமி அன்று மலைவளம் வருவதன் மூலம் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். இறை வழிபாடு. புதன்கிழமை தோறும் லட்சுமியை வழிபடுவது நல்லது. வளம் தரும் நாட்கள் மே 17, 18, 28, 29. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.